வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு டிசம்பர் 24/12/2025. இது எதுக்கு வீடியோன்ட்டா, இது ஒரு தேங்க்யூ நோட்டுன்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்டது இது நடக்கும்னு எனக்கே தெரில. இன்னும் என்னால் நம்ப முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக குளிர் கைஸ். என்னோடய வாழ்க்கை ஆதி சோலார் வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்தேன்னா, ஏப்ரல் 8 2021. 2021 அந்த ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொரோனா வந்துச்சு, டிஸ்டர்ப் ஆச்சு. வீட்டில் பேசினாங்க. இன்னொரு கம்பெனி சோடா கம்பெனிக்கு போனேன். அது செட் ஆகலை. நவம்பர் மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு 10,000 சேலரி வாங்கிக்கிட்டு இது 10,000 சேலரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து சரி எலெக்ஷன் முடிஞ்சிட்டு போகலாம். அப்புறம் வேறு கம்பெனி கூகு எனர்ஜி அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் எல்லாம் எலக்ட்ரிக் அந்த பவர் சம்மந்தப்பட்டமானது தான் அப்போவும் தேடினேன். வந்து பார்த்தேன், சரவணனோட வேளாண்டி பாளையத்தில் இருந்தேன். சரவணன் மீன்ஸ் என் கூட ஸ்கூல் ஃப்ரெண்டு சரவணனோட. அது எது செட் ஆகலை. அப்புறம் மறுபடியும் திரும்பி போயிட்டு அப்புறம் உனக்கு என்னடா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். காலேஜ் படிக்கும்போது எனர்ஜி விஷயமாக சோலார் ரெனியூவபிள் எனர்ஜி தான் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சோலார் கம்பெனியாக சர்ச் பண்ணி பார்த்தேன். கோண்டாஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஒரு 1 or 2 கம்பெனிஸ். ஆனால் எந்த கம்பெனிஸ் பேசணுன்னு தெரில. என்னோடய கால் எடுத்தது ஆதி சோலார் மனோஜ் சார். 9360456566 அந்த நம்பருக்கு தான் கால் போச்சு. மனோஜ் சார் தான் எடுத்தார். வெப்சைட்டெல்லாம் பார்த்து பயங்கரமாக போட்டுருந்துச்சு. நேதாஜி டிசைன் பண்ண வெப்சைட்டு. சரி அப்படின்ட்டு மனோஜ் சார்கிட்ட பேசினேன். அப்போ வந்து ரெக்கமெண்ட் தான் வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதான் தொடக்கம். நானும் கிளம்புனேன். எங்கள் அப்போ வந்து என்கிட்ட அதான் இந்த எக்ஸ்பென்சஸ் கலவாக தான் காசு இருக்குது. முக்கால்வாசி காசு செலவாச்சு இந்த 4 மாதத்தில் அந்த 10,000 ரூபாயில் எக்ஸ்பென்சஸ்க்காக செலவாயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வந்தேன், ரேபிட்டோ பிடிச்சி வந்தேன். அப்போ எந்த ட்ரெஸ் போட்டேன்னு கூட நான் இருக்குது. ரெட் கலர் சட்டை, காக்கி கலர் பேண்ட்டு தான் போட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அது அப்போ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் காலேஜ் போய் மாதிரி தான். காலேஜில் டிசைன் மடித்து விட்டுட்டு ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு செப்பல் போட்டுக்கிட்டு சாண்டல்ஸ் போட்டுக்கிட்டு வந்தேன். மனோஜ் சார் வாங்கினார். ரெஸ்யூமை பார்த்தாரு. என்ன என் ரெஸ்யூமில் ஒன்றுமே இல்லை. இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க யாருங்க இருக்கிறாங்களா, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் வந்து சுதர்ஷன் சார் ரூமுக்கு போயிட்டேன். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதா ஜாயின் பண்ணேன். மெயினாக மனோஜ் சார் வந்து சேல்ஸுக்கு தான் செலக்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் எல்லாமே. அப்புறம் சுதர்சன் சார் வந்து அப்புறம் சர்வீஸ் எதுவுமே எல்லா வேலையுமே செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். A to Z எல்லா வேலையுமே செஞ்சேன். இந்த வேலை அந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் கிராமத்திலிருந்து வந்தனால சரி நமக்கு வேலை கிடச்சிருக்கு, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே செஞ்சேன். அப்புறம் வந்து இடையில மனோஜ் சார் வந்து அப்பப்போ ஏதாச்சும் சேல்ஸ் இருந்ததுன்னா கூப்பிட்டு போவார். எனக்கு ஷூவெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியா, நல்லா டக்கின் பண்ணி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியா அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாரு. சுதர்சன் சார் பார்த்தீங்கன்னா ஷூவெல்லாம் ஒருக்கா வாங்கி கொடுத்தாரு மனோஜ் சார். சுதர்சன் சார் பார்த்தீங்கன்னா எப்படின்னா டூவர் மீன்ஸ் ஆக்ஷன் மேனுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு ஆள் இல்லைன்னா நம்மளை தாட்டி விட்டுருவார். சரி இவன் கரெக்டாக பண்ணுவானா அப்படின்லாம் யோசிச்சு போய் நீ செய்ய பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதுவே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே வர்றப்போ சரியாக வண்டி கூட ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்டி பழகினேன். அப்புறம் லைசன்ஸ் போட்டேன். கார் ஓட்டி பழகினேன். கார் ஓட்டினேன். அப்புறம் அங்கே ஒரு ஓம்னி இருந்துச்சு பவர் கட்டில். நானும் தாமோதரன் பிரகாஷன் ஃபென்சிங் வேலை செய்கிறப்ப தான் அந்த ஓம்னியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனியாக ஓட்டி பழகினேன். அந்த ஓம்னியை வந்து சத்தியவேலை எனக்கு கடைசியில் வாங்கிட்டார். ரொம்ப பழைய ஓம்னி, கேஸில் மட்டும்தான் ஓடும். என்ன அதான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன். போல்டாக சுதர்சன் சார் அனுப்பிச்சி விட்றாரு. மனோஜ் சார் அப்புறம் கொஞ்ச நாள் நான் சர்வீஸ் சேல்ஸ் போகிறேன்ட்டு நானே சேல்ஸ் லீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ரோச்சரை தூக்கிக்கிட்டு மனோஜ் சார் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு ஃபேஷனோ எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். கிளம்பி
நான் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நாளே ஆர்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். இந்த வீடியோஸ்லாம் சொல்லுவாரு, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. எங்கேன்னா காசா கிராண்ட் காலப்பட்டி கிட்ட வந்து சைடில் வந்து ஒரு வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் இது போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஒரு வீடு கட்டி பார்க் ஆச்சு. அப்போ தான் அவங்க எங்கேயோ கிளம்பலான்ட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் பிட்ச் பண்ணேன். அப்புறம் பிட்ச் பண்ணேன், நீங்களும் சேரன் மாநகரம் நானும் சேரன் மாநகரம் அப்படின்ட்டு ஒரு 150 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டேன். வித்தாச்சு. ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு சார் பேசிட்டு அதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேல்ஸ். அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. அப்போ வந்து நான் எங்கே இருந்தேன்னா, அது தீபாவளி டைமு 2021. எங்கே இருந்தேன்னா பன்னிமடையில் இருந்தேன். ஃபென்சிங் சைட்டில். அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சைட்டு, ஃபென்சிங் சைட்டு. தகர ஷீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். அதுவும் ஃபஸ்ட் நாள் இதாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே பழகிருச்சு. கம்பி சுற்றுற வேலை, கம்பி கட்டுற வேலைக்கெல்லாம் போயிருந்தேன். அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. அடுத்து பின்னாடி வந்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், எதையுமே பார்த்துக்கலான்ட்டு. இதுதான் வாழ்க்கை. நான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாகவே இருக்க மாட்டேன். இதுக்குள்ளது அதுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ். இப்போ எதாவது டிஸ்பேச்சில் இதாக இருந்துச்சு, டிஸ்பேச் பண்ணணும், மெட்டீரியல் இதை வந்து சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணணுன்னா சப்ளை செயின் கொஞ்ச நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு இது சரி இது போதும் அப்படின்ட்டு வந்து சேல்ஸுக்கு ஃபைனலாக லாஸ்ட்டு ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் இருந்து தான் சேல்ஸுக்கு வந்து அது இன்னும் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் நடந்தது. இங்கே தான் A to Z எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஜீரோவில் இருந்தது. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் யார்கிட்ட என்ன பேசணும், உங்களுக்கு ப்ராடக்டை பற்றி தெரியும், இன்னொரு ப்ராடக்ட்டு எப்படி விற்கணும், சேல்ஸ் அது இம்பார்ட்டன்ட். புஷ் ஆர் புல் ப்ராடக்டில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். படம் வந்து அது வந்து செகண்டரி தான். இந்த இது கற்றுக்கிட்டது ஒரு ஷையாக இருந்த காலேஜ் முடிச்சு வந்தோடனே என்ன பண்ணடா போனோம் நம்மளாலே முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு மனோஜ் சார், சுதன் சார், நேதாஜி. அப்புறம் நிறையா பேர் இன்ட்ரடியூஸ் ஆனோம். யார்? நேதாஜி அண்ணன். நேதாஜி அண்ணன் அவர் வந்து சாஃப்ட்வேர் ஐஓடி, அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனோம். அவர்கிட்ட நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். அவரும் ஒரு நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். என்ன தான் அப் அண்ட் டவுன் சில டைம் இருக்கும், இதான் லைஃபு. ஆனாலும் இவ்வளோ கற்றுக்கிட்டோம். அடுத்து மாரியண்ணங்கிட்ட சேல்ஸ், அவர் எப்படி சேல்ஸ் பண்ண அவர்கிட்டையும் கரெக்டாக எப்படி பிஷ் பண்ணுறது அவரும் சொல்லி தந்தார். எப்படின்னா, இதான் எங்களோட ப்ராடக்ட்டு, இதை வாங்குறேன்னா வாங்கிங்க, அந்த மாதிரியான மாரியண்ணை டெர்னு கற்றுக்கிட்டோம். அடுத்து ராமண்ணே, சதீஷ் அண்ணன், அவங்க வந்து பொறுமையின் சிகரம். அவங்க சர்வீஸ் மெயினாக டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் டவுட்னாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்போம், சங்கட்டமே விடாமல். எத்தனை பேருக்கு அடித்தாலும் பேசுவாங்க. ராமண்ண, சதீஷ் அண்ணன் 2 பேருமே அதே மாதிரி சைட்டுக்கு கூட்டு போய் பட்னியாகவும் போட மாட்டாங்க. சாப்பாடு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு தேங்க்யூ. அடுத்து வந்து யார்? மகேந்திரன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தது. இது இந்த மாதிரி இதான் ரூம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நம்ம நீட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் தான் கிளியர் பண்ண போகிறோம். அப்புறம் சேல்ஸுக்கு மகேந்திரன் கூப்பிட்டு போனான். சும்மா பைக்கில் வச்சு இந்த டோர் டு டோர் மார்க்கெட்டிங்க்கு இது கூப்பிட்டு போனான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான். அப்புறம் வந்து அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதனால மகேந்திரன் சில டைம் வந்து சில வந்து ஃபிசிக்கல் ஆட்டிடியூட் அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. சேல்ஸில் பேசுகிறப்ப வந்து எப்போவுமே கை கட்டி கேஷுவலாக பேசுகிறதுனால கஸ்டமர் நிற்கிறப்ப கை கட்டி பேசாத, அந்த மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் சொல்லி தந்துருக்குறான். அதனால் எல்லாத்துக்கிட்டையுமே லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அதனால் தேங்க்யூ. அடுத்து வந்து மஞ்சண்ணை வந்து ஒரு ஜாலி டைப். அவர் ஊருக்கெல்லாம் ஒருக்கா போயிருக்கிறோம். ஜாலி டைப்பு. அதனால மஞ்சளுடைய ஜாலியாக இருக்கும். நல்லா ஜோக் பண்ணுவார். அதனால ஆனால் என்ன டயத்துக்கு தான் சாப்பிட மாட்டார். ஒன்றுமே டயத்துக்கு சாப்பிடுங்க. மகேந்திரனா ஹெல்த்தை பார்த்துக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்ட்டு இப்போ ஏமாற்றிட்டான். அதனால மகேந்திரனும் ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து வேறு யார்? மகேந்திரன், சங்கர் ப்ரோ தான் வந்து சீனியர், நம்மளோட எல்லாருமே சீனியர். ரூம் வார்டன், அதனால் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நல்ல டைப்பு. அவர்கிட்ட இருந்த சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு, அதனால அவருக்கு தேங்க்யூ. லைஃப்னால் அவர் மாதிரி பொறுமையாக இருக்கணும்னு சில டயத்தில் தோணும். பீஸ்ஃபுல்லாக இருப்பார்.
சங்கரண்ணன் தேங்க்யூ. வேறு அதுவும் இல்லாமல் மனோ சார் வந்து இந்த வருஷம் பாஸ்டாகவே ஜான்வரி 1லேருந்து, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள். ஆனால் அவர்கிட்ட இருந்து தான் கூப்பிட்டாரு. ஆனால் மிஸ் பண்ணுறேன் மனோ சாரை. கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஃபோன் நம்பரு அவர் போனதுக்கப்புறம் எங்கிட்ட வந்துச்சு. அது இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாமே சேல்ஸை கற்றுக் கொடுத்துருந்தாடா அவர் இதுன்ட்டு அவருக்கு கால்ஸு எனக்கு வேறு கால்ஸ் எல்லாம் பேசி க்ளோஸ் பண்ணேன். தேங்க்யூ. ஒரு ஹோப் கொடுத்தது. என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆக போகுது. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஏப்ரல் 26 ஏப்ரல் 8 வந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். அதனால் வந்து தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஆதிசோலா தேங்க்யூ. இது வந்து முடிவுன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் இந்த ஒரு ஸ்டார்ட். நான் இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறேன். இதுக்கு இருந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். சிச்சுவேஷன்ஷிப்பு வேறு ஒன்றும் ப்ளஸ் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஊர் சைடே போகிறேன். ஊர்லேருந்தே பார்க்குற மாதிரி ரீஜியன் ஏதாவது போகிறேன். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போயிட்டு ஒரு சேஃப் ஜோனில் இருக்க போகிறோன்னு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஊருக்கு போக வேணான்னு தான் நினச்சேன். எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்ச நாள் இங்கிட்டே ஏறா அப்படின்னாங்க. அதனால் ஈரோடு கிடச்சிது. டோட்டலாக ஈரோடு பார்க்குற மாதிரின்னு சொன்னாங்க. இல்லைங்க சார், ஈரோடு வேணாம். அப்புறம் இங்கே வீட்டிலேருந்து போனால் எக்ஸ்பென்சஸ் சில நேரம் பயத்தை தான் நோக்கி தான் ஓடணும். அதனால் சரி பார்த்துக்குவோம், ஊர்லேருந்தே போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சு. ஓகே, இதுதான் என் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் நன்றி. மனோ சார், சுதர்சன் சார், நேதாஜி அண்ணே, மாரி அண்ணே, சதீஷ் அண்ணே, ராமன், மஞ்சன், சங்கரன், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாங்க. நிறைய இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனார். நேதாஜி வருஷம் ஏதாச்சும் கூப்பிட்டு போயிடுவார். எங்கேயாச்சும் ட்ரிப்பு கூப்பிட்டு வருவார். பிறந்தநாளுக்கெல்லாம் எல்லாமே பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸு தான். ஃபேமிலியாக ட்ரிப்பெல்லாம் போவோம். தயாளண்ணனை முக்கியமாக லாஸ்ட்டாக பேசுகிறேன். இருந்தாலும் கோச்சுக்காதீங்க. தயாளண்ணனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான கேரக்டர். ரொம்ப கோவமே அவர் கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் என்கிட்ட கோவப்பட்டு பார்த்ததில்ல. நிறையா சப்போர்ட் பண்ணுவார். சில டைம் சேல்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா பேசுவார். ஒரு ப்ரைடு, ஒரு கெத்து பார்க்காம சின்ன பையன் அப்படின்னு நினைக்காம ஆனால் சொல்லித்தருவார் நிறையா. தயாளண்ணனும் நன்றிண்ணா. தயாளண்ணா நிறையா சப்போர்ட் பண்ணார் சேல்ஸ் வந்ததுக்கப்புறம். அதனால் அவருக்கும் தேங்க்யூ. எனக்கு வந்து இங்கேருந்து போகணுன்னா என்னால் ஒன்றும் நம்ப முடியல. நான் இங்கேருந்து ஆதிசோலாலேருந்து எம்ப்ளாயாக ஸ்டாப் பண்ண போகிறேன்ட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிட்டேன். முதல்ல சேல்ஸ் வந்ததுலேருந்து பஸ் இங்கேருந்து இந்த ரூம், இந்த கம்ஃபர்ட் ஜோனு இந்த இப்போ எப்பவும் ஒரு செட் ஆயிடுச்சு. என்னாலே நம்ப முடியல. அங்கே போனால் எல்லாமே புது ஆள்கள் இருப்பாங்க. வேறு கம்பெனிக்கு போனால் இங்கேருந்து எல்லாமே ஒரு க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தோம். ஒன்று மேலே இருப்போம். பட் ஒர்க் பண்ணுற இடம் தான் வேறு. பட் இது ஒரு எண்ட் இல்லை, இது ஒரு ஆரம்பமாக நினச்சி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு ப்ரிப்பர்லாம் பேசலாம், மைண்டில் இருக்கிறதா பேசினேன். எல்லாத்துக்குமே நன்றி. இருந்தாலும் மிஸ் ஆகிருந்தாலும் மன்னிச்சுங்க. தேங்க்யூ. நன்றி வைகம். எல்லாமே எல்லாமே நல்லதே நடக்கும். லைஃப் இஸ் குட். வருங்காலம், எதிர்காலம், எல்லாமே இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்கு தான் போகணும். எல்லாத்துக்கும் நன்றி. பாய் கைஸ். பாய். ஆதிசோலார் நன்றி, மனோ சார் நன்றி, சுதர்சன் சார் நன்றி, நேதாஜி ப்ரோ நன்றி. நான் கற்றுக்கிட்டது இன்னும் மேலும் கற்றுக்குவேன். அப்போவும் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி. பாய். See you.